نحمده ونستعينه ونستغفره. أعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال رسول الله صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலாவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய கிருபையால் ஜுமாவுடைய தினத்தில் அல்லாஹுவால் விதியாக்கப்பட்ட கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் அனைவரும் இங்கே ஒன்று கொள்மியிருக்கிறோம். அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், அன்பு தோழர்களான சஹாபா பெருமக்கள், நல்லோர்கள் மற்றும் நம் அனைவர்களின் மீதும் நிலவட்டுமாக. ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்காமல் அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என உபதேசத்தை எனக்கும் உங்களுக்கும் கூறியவனாக எனது ஜுமா உரையினை ஆரம்பம் செய்கிறேன். அன்பானவர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்தில் அறிந்து அதன் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்ற பேரார்வத்தோடு நாம் நமது செயல்பாடுகளை அமைத்து வருகிறோம். அல்லாஹ்வுடைய அருளால் இந்த செயல் என்பது ஏதோ சில நாட்களுக்கு, சில மாதங்களுக்கு, குறிப்பிட்ட ஒரு காலச்சூழலுக்கு ஏற்ப இல்லாமல் எல்லா காலத்திலும் அல்லாஹ் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் நமக்கு மன்னிப்பை வழங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய மகத்தான கூலி அல்லாஹ் நமக்கு தருவதை நாம் எதிர்பார்த்து இந்த உலகத்தில் செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்து செயல் வடிவம் தருகிற நன்மக்களாக நாம் திகழ வேண்டும் என்பதை ஒவ்வொரு ஜும்மாவிலும் பல்வேறு தலைப்பின் கீழே பல செய்திகளை நாம் அறியக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். அந்த வகையில் இன்றைய ஜும்மாவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான துஆக்களை தங்களுடைய வாழ்நாளிலே அதிகம் செய்திருக்கிறார்கள். அந்த துஆக்களிலே மிக முக்கியமாக பயன்படுத்துகிற வார்த்தை என்னன்னு சொன்னால், இரண்டு உலகத்தையும் மையப்படுத்தி இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நமக்கு சுபிட்சமான வாழ்க்கை அல்லாஹ் தரணும் என்கிற கருத்துப்பட, இந்த உலகத்தில் மனிதனாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கான என்னென்ன தகுதிகள் இருக்குமோ அத்தனையும் அல்லாஹ்விடத்தில் சொல்லி அதை தினந்தோறும் அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் என்பதையெல்லாம் ஹதீஸின் வாயிலாக நாம் அறிகிறோம். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லித்தரக்கூடிய ஒரு துஆ, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். இறைவா, இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் எங்களுக்கு நல்லதை தான் என்கிற கருத்துப்பட, இந்த உலகத்திலே எங்களுக்கு நல்லதை கொடு, மறுமையிலே நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்று என்ற அந்த வசனத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருளியதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக தங்களுடைய வாழ்நாளிலே துஆ செய்திருக்கிறார்கள் என்கிற விஷயத்தை ஹதீஸிலிருந்து பார்க்க முடிகிறது. இப்போ அந்த வசனத்தில் இரண்டு விஷயங்களை அல்லாஹ் சொல்லுகிறான். ஒன்று, உலகத்தில் எங்களுக்கு நல்லதை கொடு, மறுமையிலே எங்களுக்கு நல்லதை கொடு, நரகத்திலிருந்தே காப்பாற்று. இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படையான விஷயங்கள். இஸ்லாத்தில் சொல்லித்தரப்படுகிற ஏராளமான உபதேசங்கள், சட்டங்கள், கருத்துக்கள், இதெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லித்தருவது என்பது, இந்த உலகத்தில் நீங்கள் மனிதர்களாக நல்லவர்களாக வாழணும், அதனுடைய ரிசல்ட் மறுமையில் அல்லாஹ் உங்களை பொருந்தி கொண்டு நரகத்திலிருந்து உங்களை காப்பாற்றி சொர்க்கத்தில் உங்களை அனுப்ப வேண்டும் என்கிற மைய கருத்து தான் குர்ஆனில் இருக்கிறது. இதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 வருட காலம் மக்களிடத்தில் ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்துக்கொண்டு சென்றார்கள். மனிதன் இந்த உலகத்தில் மனிதனாக வாழுங்க என்கிற விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அவர்கள் நடைமுறைப்படுத்தி மக்களுக்கு அந்த செய்திகளை சொல்லி சென்றார்கள் என்பதையெல்லாம் குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் நாம் பார்க்கிறோம். இந்த விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய அந்த துஆவிலே ஒரு முக்கியமான துஆ, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. 4 விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அந்த 4 விஷயங்களிலே முதன்மையானது அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் ஹுதா, இறைவா என்னை நேரான வழியில் நடத்து, நேரான வழியிலே எங்களுக்கு காண்பி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்தில் முதலாவதாக கேட்பார்கள். இரண்டாவதாக வத்துகா, இறையச்சத்தை எங்களுக்கு கொடு, இறையச்சத்தோடு வாழ்கிற வாழ்க்கையினை எனக்கு தா என்று சொல்லி இரண்டாவதாக கேட்பார்கள். மூன்றாவதாக சுயமரியாதையோடு தன்மானத்தோடு வாழ்கிற அந்த வாழ்க்கையை எங்களுக்கு தா என்று கேட்பார்கள். நான்காவதாக தன்னிறைவு பெற்ற வாழ்க்கையை எங்களுக்கு கொடு என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் அதிகமாக செய்யக்கூடிய துஆக்களிலே இது முக்கியமான ஒரு துஆ. குர்ஆனிலே வரக்கூடிய ஒரு துஆவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா அப்படிங்கிற துஆவை ஓதினாலும் உலகத்தில் மனிதன் எப்படி வாழணும் என்கிற விஷயத்தை உள்ளடக்கியதாக இந்த 4 விஷயங்களை அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் என்கிற செய்தி ஹதீஸின் வாயிலாக நாம் அறிய முடிகிறது. இப்போ 4 பெரும் தத்துவங்களை உள்ளடக்கிய இந்த துஆவை நாம் அதிகமாக ஓதுகிற போது, அதனுடைய பொருளை நாம் தெரிந்து அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்கிற போது, நாம் இம்மையிலும் நல்லவர்களாக வாழ்வதற்கும் ஒரு சிறந்த மனித சமுதாயத்திலே வார்த்தெடுக்கப்பட்டிருக்கிற நல்ல சமுதாயமாக அல்லாஹ்வால் பார்க்கப்படுவதற்கும், மறுமையில் அல்லாஹ்வால் நமக்கு வழங்கப்படுகிற சொர்க்கத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கணும், நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறணும் என்று சொன்னால் இந்த 4 விஷயங்களை அல்லாஹ்விடத்தில் சொல்லி சொல்லி நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். கேட்டுக்கொண்டே இருக்கிற போது அதனுடைய வாசலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திறந்து வைப்பான் என்கிற கருத்துப்பட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள். ஒன்று நேர்வழி, இரண்டாவது இறையச்சம், மூன்றாவது தன்மானம் சுயமரியாதையோடு நடப்பது, நான்காவது தன்னிறைவு பெற்ற வாழ்க்கை செல்வத்தோடு இருக்கக்கூடிய வாழ்க்கை என்கிற 4 விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதில் முதன்மையாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நேர்வழி. நேர்வழியை பொறுத்தவரை குர்ஆனிலே ஏராளமான வசனங்களில் அல்லாஹ் பேசுகிறான். நாம் தினந்தோறும் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய குர்ஆனிலே தொழுகையிலே ஓதுகிறோமே ஃபாத்திஹா சூரா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மான் ரஹீம் என்று துவங்கக்கூடிய அந்த ஃபாத்திஹா சூராவில் அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், முக்கியமான விஷயம், இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நேரான வழியை காட்டு இறைவா என்று நாம் அனுதினமும் அல்லாஹ்விடத்தில் தொழுது அந்த தொழுகையிலே ஓதக்கூடிய அந்த அத்தியாயத்தில் வசனத்தில் இந்த துஆவையும் சேர்த்து அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். அப்போ நேர்வழி என்பது அல்லாஹ்விடமிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம். அது மனிதர்களாக உருவாக்கி கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல. ஒவ்வொருவரும் ஒரு சித்தாந்தத்தில் ஒரு கொள்கையில் இருப்பார்கள். ஒவ்வொரு கருத்தும் தங்களுக்கு சாதகமானதாக உலகத்தினுடைய நன்மையை கருதி இதுதான் நேர்வழி என்கிற கண்ணோட்டத்தோடு மக்களுடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கும். அதையெல்லாம் தவிர்த்து விட்டு அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய நேர்வழி தான் சரியானதாக இருக்கும், அதில் தான் நாம் பயணிக்க வேண்டும் என்கிற கருத்துப்பட அல்லாஹ்விடத்தில் நாம் தினந்தோறும் தொழுகையிலே கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவா எங்களுக்கு நேர்வழியை காட்டு என்று அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். இப்போ இந்த நேர்வழி என்பது குர்ஆனிலே பல்வேறு உதாரணங்களையும் பல்வேறு சம்பவங்களையும் வரலாற்று குறிப்புகளை எல்லாம் அல்லாஹ் சொல்லி தந்து இவர்களெல்லாம் நேர்வழி என்று தவறான ஒரு கண்ணோட்டத்தில் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் நேர்வழியில் இல்லை. அல்லாஹ் எதை இறக்கி அருளினானோ அதன்பால் வந்து அல்லாஹ்வை வணங்குகிற கூட்டம்தான் நேர்வழி பெற்றவர்கள் என்ற கருத்துப்பட நபிமார்களுடைய வரலாறை சொல்லுகிற போது நேர்வழி இதுதான் என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். இன்னொரு வசனத்தை அல்லாஹ் சொல்லுகிற போது அன்னஹாதா ஸிராத்தி முஸ்தகீமன், இதுதான் எனது நேர்வழி, இந்த நேர்வழியை நீங்கள் பின்பற்றுங்கள், இந்த நேர்வழியை தவிர பல வழிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள், அப்படி பல வழிகளை நீங்கள் பின்பற்றுவீர்களேயானால் அவனது ஒரு வழியை விட்டும் அது திருப்பிவிடும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே நேர்வழியை பற்றி பேசுகிற வசனத்தில் முக்கியமான ஒரு வசனம். பல்வேறு வழிகள் இருக்கிறது உலகத்தில், மதம் சார்ந்து சொல்லப்படுகிற வழிகள் இருக்கிறது,
இஸ்லாத்திலே பேரலால் இட்டுக்கட்டப்பட்ட கற்பனையாக புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிற வழிகள் இருக்கிறது. அந்த வழிகள் எல்லாம் உங்களுக்கு நேர்வழிதானா என்று சொன்னால், அவரவர்கள் தத்தமது கொள்கையிலே சித்தாந்தத்தில் இருக்கக்கூடியவர்கள் அது தங்களுக்கு நேர்வழி என்று சொல்வார்கள். சூஃபிசம் பேசக்கூடியவர்கள் அவர் நேர்வழி என்று சொல்கிறார்கள். நாங்கள் இத்தனை முறை திக்ர் மக்களுக்கு சொல்லித் தருகிறோம், அந்த திக்ர்கள் எல்லாம் ஓதுகிற போது அல்லாஹ்வை அவர்கள் சென்றடையலாம், சென்றடையக்கூடிய வாய்ப்பை நாங்கள் திக்ரன் வழியாக நாங்கள் சொல்லித் தருகிறோம் என்று சொல்லி சூஃபிசம் பேசக்கூடியவர்கள், முரீது தரக்கூடியவர்கள் அவருடைய பாதை தான் சரியான பாதை என்று சொல்வார்கள். உண்மையான பாதை சரியான பாதை அதுவா என்று சொன்னால், இஸ்லாத்தோடு ஒப்பு நோக்கி பார்க்கிற போது அது மிக கோணலான பாதை. அப்படி ஒரு பாதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லித் தரல. குர்ஆன் எங்கு தேடி பார்த்தாலும் சஹாபா, அதாவது இந்த சூஃபிசம் பேசக்கூடியவர்கள், முரீது கொடுக்கக்கூடியவருடைய சொல்லும் செயலும் குர்ஆனுக்கு முரண்படுகிறது, ஹதீஸுக்கு முரண்படுகிறது. இவர்கள் மாற்றுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார் என்பதை குர்ஆனோடு ஒப்பு நோக்கி பார்க்கிற போது, இஸ்லாத்துடைய செயலோடு ஒப்பு நோக்கி பார்க்கிற போது இவர்கள் முரண்பட்டு பேசக்கூடிய செயலெல்லாம் நேர்வழி அல்ல. ஆனால் பல பேர் அந்த விஷயத்தில் போய் விழுந்து விடுகிறார்கள், நாங்கள் தான் நேர்வழி இருக்கிறோம். இப்படியே நீங்கள் பல்வேறு ஜமாத்துகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். தர்காக்காரர்கள், தர்கா வழிபாட்டின்பால் செல்லக்கூடியவர்கள், இறை நேசர்களின் வழியாக நாங்கள் அல்லாஹ்வை சென்றடைய முடியும், நாங்கள் எல்லாம் பாவிகள், பாவம் செய்தவர்களுடைய துவாக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டான், நல்லோர்களை பிடித்து அவர்களுடைய துவாவை வாங்கி நாங்கள் நல்லவர்களாக மாறுவோம் என்கிற ஒரு கருத்தின்பால் இணை வைக்கக்கூடிய ஒரு செயலை செய்யக்கூடியவர்கள், நீங்கள் எந்த வழியில் இருக்கிறீர்கள்னு சொன்னால் நாங்கள் நல்வழியில் இருக்கிறோம், நேர்வழியில் இருக்கிறோம் என்றெல்லாம் தங்களுடைய வழிகளை, கோணலான வழிகளை, தவறான பாதைகளை எல்லாம் நேர்வழி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி நேர்வழி என்பது அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். இறைவா எனக்கு நேர்வழியை காட்டு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்ததை, நேர்வழி என்பது மனிதர்களால் உருவாக்கப்பட்டதல்ல. ஒவ்வொரு ஜமாத்தும் மதுஹபை சார்ந்த 4 மதுஹபுக்காரர்களும் நேர்வழியில் உள்ளவர்களா? ஒவ்வொரு ஜமாத்துக்கும் ஒரு பெயரை வைத்துக் கொண்டு குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரண்பட்டு பேசக்கூடியவர்கள் நேர்வழியில் உள்ளவர்களா என்று சொல்லி குர்ஆனோடும் ஹதீஸோடும் மக்களுடைய செயலையும் ஒப்பு நோக்கி பார்க்கிற போது இது நேர்வழி, இது நேர்வழிக்கு மாற்றமானது என்கிற அந்த உண்மையை நமக்கு தெரியக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹ் வழங்குவான். எப்போது வழங்குவான் என்று சொன்னால், இறைவா எங்களுக்கு நேர்வழியை காட்டு, அல்லாஹுமே இன்னா நஸ்அலுக்கல் ஹுதா, எங்களுக்கு நேர்வழியை கூடியது என்று எங்களுக்கு காட்டு என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். கேட்டுக்கிட்டு ஒரே பாதையில் போகக்கூடாது. குதிரைக்கு கண்ணுக்கு 2 பக்கம் வச்சு கட்டிட்டு பயணப்பட்டு சொன்னால் இடது வலதெல்லாம் பார்க்காது, ஒரே நேர்கோட்டில் போயிட்டு இருக்கும். இப்போ இந்த பக்கமும் அந்த பக்கமும் பல விஷயங்கள் மனிதர்களுடைய கற்பனையால், சித்தாந்தத்தால், பல்வேறு விதமான குளறுபடியால் நேர்வழிகளை கோணலாக காட்டிக் கொண்டிருப்பார்கள், கோணலை நேராக காட்டிக் கொண்டிருப்பார்கள். இதெல்லாம் கண்டறிந்து குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு என்ன சொல்கிறது, இஸ்லாம் நமக்கு என்ன சொல்கிறது என்பதை பார்த்து நேர்வழியை நாம் தேடிக்கொண்டிருக்க வேண்டும். தேடுகிற போதே அல்லாஹ்விடத்தில் அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் ஹுதா, இறைவா எங்களுக்கு நேர்வழியை காட்டு என்று சொல்லி நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதனால் தான் தொழுகையில் அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். நீங்கள் 5 நேரம் தொழுகிற போது ஃபாத்திஹா சூரா ஓதப்படுகிறது. இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் என்று சொல்லி சும்மா சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். எதனால்? அல்லாஹ் நமக்கு நேர்வழி தரணும். அப்படி நேர்வழி தரலன்னு சொன்னா இந்த உலக வாழ்க்கை வேஸ்ட், மறுமையில நாம மாட்டிக்கொள்வோம் என்கிற கருத்தை உள்ளடக்கியதாக இப்படியான ஒரு துவாவை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகான ஒரு வழிகாட்டுதலை சொல்லித் தருகிறார்கள். நாம் எந்த விதமான குழப்பம் ஏற்படுகிற போது நாம் சரியான பாதையில் போகிறோமா இல்லையா என்று எல்லாம் நமக்கு தெளிவில்லாத ஒரு சூழல்லாம் நமக்கு ஒரு வஸ்வஸ் ஏற்படுகிற போது, ஒரு குழப்பம் ஏற்படுகிற போது அல்லாஹ்விடத்தில் இதை கேட்டு பெறுகிற வாய்ப்பனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த துவாவை நாம் அதிகமாக ஓதிக்கொண்டிருக்க வேண்டும். இன்னொரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் அடுத்ததாக சொல்லுகிற போது இறையச்சத்தை தா இறைவா என்று அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்க வேண்டும். அதை ரசூலுல்லாஹ் சொல்லி தருகிறார்கள். இந்த நேர்வழியும் இறையச்சமும் ஒரு மனிதனை அல்லாஹ்வால் மிக நெருக்கி வைக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு விஷயமாகும் என்கிற கருத்தை செயல் வடிவம் தருகிற மக்கள், அதை புரிந்து நடக்கக்கூடிய மக்கள் தெளிவாக புரிந்து கொள்வார்கள். ஒரு மனிதனுக்கு நேர்வழி எல்லாம் தருகிறான் என்று சொன்னால் உள்ளத்தில் இறையச்சம் இருக்கும். எது ஹலால், எது ஹராம், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை செய்வதற்கு அல்லாஹ் அனுமதி தந்திருக்கிறான், சிறப்பித்து சொல்லியிருக்கிறான் என்கிற புரிதல் எல்லாம் இறையச்சத்தோடு நடக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெறுகிற போது
ஹராம் ஹலாலை பேணி நடக்கிற போது நிச்சயமாக உள்ளத்தில் அல்லாஹ் ஒரு பயத்தை ஏற்படுத்துவான். அப்படியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். இறைவே எனக்கு நேர்வழியை கொடு, எனக்கு இறையச்சத்தை தா என்று அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நமக்கு சொல்லுகிற போது நாம இந்த துஆவை அல்லாஹ்விடத்தில் சொல்லும் பொழுது இறையச்சத்திற்கான வழியும் நமக்கு பிறந்து விடுகிறது. எல்லோருக்கும் நேர்வழி கிடைத்து விட்டாலும் கூட இது கோணலான பாதை நேரான பாதை என்று தெளிவான பிறகும் கூட எத்தனையோ நபர்கள் இறையச்சம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு காட்சியெல்லாம் சமுதாயத்தில் பார்க்கிறோம். பொருளாதாரம் என்று வந்துவிட்டால் அது வட்டியாவது வட்டி இல்லாத ஒரு செயலாவது நல்ல பொருளாதார ஹலாலா ஹராமா என்றெல்லாம் பார்க்காத எத்தனையோ தௌஹீத்வாதிகளை பார்க்க முடிகிறது. வரதட்சணை வாங்கலாமா கூடுமா கூடாதா என்பதையெல்லாம் இரண்டாம் மூன்றாம் தரமாக வைத்துவிட்டு இறையச்சத்திற்கு நெருக்கமில்லாத ஒரு செயலை துணிந்து செய்யக்கூடிய அந்த துணிச்சல் பெற்றுகிற அந்த நிலையெல்லாம் இன்றைக்கு சமுதாயத்தில் பார்க்க முடிகிறது. அப்போ ஒரு ஹராம் ஹலால் என்று இஸ்லாம் தெளிவுபடுத்தி விட்ட அந்த விஷயத்தில் அல்லாஹ்வை நாம் அஞ்சி நடக்க வேண்டும். அல்லாஹ்வை பயப்பட்டு நடக்கிற போதுதான் இந்த நேர்வழிக்கு அர்த்தம் கிடைக்கும் என்கிற விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவா எனக்கு நேர்வழியை கொடு, எனக்கு இறையச்சத்தை தா. நபிமார்களுக்கு இறையச்சம் இருக்காதா? நம்ம எல்லாம் பல நூறு மடங்கு பல ஆயிரம் மடங்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள். எந்த ஒன்றிலும் அல்லாஹ்வுடைய கோபம் நமக்கு வந்துவிடக்கூடாது என்கிற விஷயத்தில் பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் பேசக்கூடியவர்கள், செயல்படுகிறவர்கள். அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிற போது எனக்கு இறையச்சத்தை தா என்று அல்லாஹ்விடத்தில் அவர்கள் கேட்பார்கள் என்று சொன்னால் நாம எத்தனை முறை அல்லாஹ்ட்ட கேட்கணும்? ஒவ்வொரு பேச்சிலும் நமக்கு இறையச்சம் இருக்கிறதா, செயல் இருக்கிறதா, உறவுமுறை பேணுகிற விஷயத்தில் இருக்கிறதா, வியாபாரம் செய்யக்கூடிய விஷயத்தில் இருக்கிறதா, கொடுக்கல் வாங்கல் இருக்கிறதா, திருமண உறவுகளை வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த உறவுகளில் பெண் தேடி மாப்பிள்ளை திருமணம் முடிச்சக்கூடிய விஷயத்தில் இருக்கிறதா, ஒவ்வொன்றாக நாம் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கிற போது இறையச்சத்திற்கு நெருக்கமான செயல் எதுவெல்லாம் இருக்கிறதோ அதை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். அப்படித்தான் சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டார்கள். இது ஹராமா ஹலாலா இரண்டு விதமான ஒரு சந்தேகம் வந்ததுன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல் ஹலாலு பையினுன் வல் ஹராமு பையினுன். ஹராமும் தெளிவு ஹலாலும் தெளிவு, ரெண்டுக்கும் இடைப்பட்ட விஷயம் இருக்கிறது, சந்தேகத்துக்குரியவை. அப்படி சந்தேகத்துக்குரிய ஒன்று நமக்கு தெரிய வரும் என்று சொன்னால் இது செய்யலாமா செய்யக்கூடாதா என்று நமக்கு ஒரு சந்தேகம் வந்துவிட்டது என்று சொன்னால் அதிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்ற கருத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த விஷயத்தில் சஹாபாக்களுடைய நிலையை நாம் பார்க்கிற போது மிக மிக ரொம்ப பயந்தவர்களாகத்தான் உலகத்தில் வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய அச்சத்திற்கு எடுத்துக்காட்டு சஹாபாக்களை சொல்லலாம். தொழுகையா இருந்தாலும் சரி, கொடுக்கல் வாங்கலா இருந்தாலும் சரி, அவர்கள் அல்லாஹ்வை பயந்தவர்களாக உலகத்தில் வாழ்ந்தார்கள் என்பதையெல்லாம் ஹதீஸின் வாயிலாக அறிய முடிகிறது. அதனால குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லுவான், மனிதனுடைய நற்செயல்களை எல்லாம் பட்டியலிட்டு சொல்லுகிற போது யார் இறையச்சவாதிகள் தெரியுமா? யார் இறையச்சவாதிகள் என்பதற்கான ஒரு இலக்கணத்தை ஒரு அடையாளத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லுகிற போது கிழக்குக்கும் மேற்குக்கும், அதாவது தொழுகையினுடைய விஷயத்தில் இது கிப்லாவா அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சை இன்றைய காலத்தில் வந்தது. அப்போ கிழக்கு நோக்குவதா மேற்கு நோக்குவதா, எந்த பக்கம் கிப்லா அப்படிங்கிற பிரச்சனை வருகிற போது நமக்கு தெரிஞ்சா எது கிப்லாவோ அது முடிவு செய்து தொழுது கொள்ளலாம். அதில் நன்மை இருக்கிறது, இதில் நன்மை இல்லை அப்படிங்கிற ஒரு சர்ச்சை ஏற்படுகிற போது அதற்கு ஒரு பதிலை சொல்லிவிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யார் இறையச்சவாதிகள்ங்கிற விஷயத்தை நல்ல செயல்களை பட்டியலிட்டு அல்லாஹ் சொல்லி தருகிறான். அது என்ன தெரியுமா? எதில் நன்மை இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வின் மறுமை நாளையும் நம்புவதில் நன்மை இருக்கிறது. ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் நாடோடிகளுக்கும் உறவினர்களுக்கும் யாசிப்பவர்களுக்கும் அடிமை விடுதலை செய்பவர்களுக்கும் உதவி செய்யக்கூடிய விஷயத்தில் நன்மை இருக்கிறது. தொழுகையின் வழியாக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் நன்மை தேடுவதில் நன்மை இருக்கிறது. ஜக்காத்தை வழங்கினால் நன்மை இருக்கிறது. கொடுத்த வாக்கை நிறைவேற்றுகிற போது நன்மை இருக்கிறது என்றெல்லாம் நன்மையினுடைய பட்டியலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வரிசைப்படுத்தி அல்லாஹ் சொல்லித் தருகிறான். இப்படிப்பட்ட நன்மைகளை செய்யக்கூடியவர்கள் இறையச்சவாதிகள், இறைவனை அஞ்சுகிற மக்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லக்கூடிய அந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில எல்லோருமே மிகச்சரியாக கடைபிடிக்கிறோமா? தர்மம் செய்வதிலிருந்து, சக்காத்தை வழங்குவதிலிருந்து, தொழுவதிலிருந்து, வாக்கு கொடுத்தால் வாக்கு மீறாமல் இருப்பதிலிருந்து,
அல்லாஹ்வின் மறுமையினாலையும் 5-6 விஷயங்களை நம்ப வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டினார்களே, அந்த நம்பிக்கைக்கு இலக்கணமாக ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குத்துபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பாஸி பஅதல் மௌத். இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அல்லாஹ்வை நம்புவது, வானவர்களை நம்புவது, வேதங்களை நம்புவது, மறுமையை நம்புவது, நபிமார்களை நம்புவது, விதியை நம்புவது, மறுமையை நம்புவது சொல்லி 6 நம்பிக்கைகளை யார் நம்புகிறார்களோ அவர்கள் இஸ்லாமிய முஸ்லிம்கள் என்கிற அந்த வட்டத்துக்குள் வந்து விடுவார்கள். அந்த நம்பிக்கை ஒருவரிடத்தில் முழுமை பெற்றிருக்கும் என்று சொன்னால் இறையச்சம் என்பது இலகுவாக உள்ளத்தில் குடியேறிவிடும். ஒன்றை நம்பி இன்னொரு விஷயத்தில் நம்ம அலட்சியம் காட்டுகிற போது அல்லது நம்ப மறுக்கிற போது உண்மையிலே இறையச்சம் என்பது அது நேர் மாற்றமாக இறை நிராகரிப்புக்க வழிவகுத்து விடும் என்கிற விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்மைனா என்ன தெரியுமா? இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் நம்புவது, அதற்கு உயிரோட்டம் தருகிற வகையில் தான தர்மம் செய்வது, ஜக்காத்தை கொடுப்பது, தொழுகுவது, வாக்குறுதி நிறைவேற்றுவது, இப்படிப்பட்ட செயலை செய்யக்கூடியவர்கள் இறையச்சவாதிகள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி தருகிறான். இப்ப இறையச்சத்தை நாம் அல்லாஹ்விடத்தில் வேண்டுகிற போது இதை நீங்கள் செய்து கொண்டே அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா, இறைவா எனக்கு நேர்வழியை கொடு, எனக்கு இறையச்சத்தை கொடு என்று நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 2 விஷயத்தை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதே போல் அன்பான சகோதரர்களே, உரையினுடைய துவக்கத்தில், ஏன்னா லேட்டாக வர்றீங்கள்ல, என்ன சொல்கிறான்னு விளங்காது, அதனால் உரையினுடைய துவக்கத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அவங்க வாழ்நாளில் அதிகமாக ஓதிய துஆ, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா, இறைவா எங்களுக்கு நேர்வழியை தா, இறையச்சத்தை கொடு, அதே போல் சுயமரியாதையோடு எங்களை நடத்து, தன்னிறை பெற்றவர்களாக எங்களை ஆக்குன்னு சொல்லி 4 விஷயங்களை அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை 2 விஷயத்தை முந்தைய உரையிலே உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன். ஒன்று நேர்வழியை பற்றி, அதெல்லாம் சுருக்கம்தான், விரிவாக பேசக்கூடிய விஷயம். இந்த துஆவை இந்த அளவுக்கு நாம் சொல்லி புரிந்து கொள்ளலாம் என்பதற்காக வேண்டி மிக சுருக்கமான முறையில் நேர்வழி பற்றி இஸ்லாம் நம்ம என்ன சொல்லுகிறது, நாம் எப்படி விளங்கி வைத்திருக்கிறோம், அல்லாஹ்விடத்தில் நேர்வழி கேட்க வேண்டும், இறையச்சத்தோடு வாழ்கிற போது தான் நன்மக்களாக உலகத்தில் வாழ முடியும் என்கிற 2 விஷயத்தை மிக சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 3வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது தன்மான உணர்வோடு வாழுங்க, உலகத்தில் சுயமரியாதையோடு இருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. சுயமரியாதைனா என்ன? உழைத்து சாப்பிடுவது, நமக்கு அல்லாஹ் என்ன வழங்கினானோ அதை போதுமென்ற நிலைக்கு நமக்கு ஒரு கட்டுக்கோப்பான வாழ்க்கை நாம் தேடிக்கொள்வது, கேட்பதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் மட்டுமே கேட்பது, உழைப்பின் வழியாக தொழிலின் வழியாக கிடைக்கக்கூடிய ஹலாலான வருவாயை கொண்டு போதுமாக்கிக் கொள்வது, இந்த அளவுக்கு நிறுத்தி கொண்டு செயல்படுகிற போது அது தன்மானத்தோடு வாழுகிற வாழ்க்கை. அது இல்லாமல் வேறு வகையான வாழ்க்கை இருக்கிறது. என்ன? நம்முடைய குடும்ப படோகரமான வாழ்க்கை, சந்தோஷமாக இருக்கணும், ஆடம்பர கூத்தடிக்கணும் என்று சொல்லி எத்தனையோ பேர் தன்மானத்தை இழந்து விட்டு பிச்சை எடுக்கக்கூடிய எத்தனையோ மக்களை பார்க்கிறோம். தேவை நிமித்தமாக கேட்கலாம். வீட்டில் இருக்கா, உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணிட்டோம், காசு பணம் இல்லை, சொத்து பத்துக்கள் இல்லை, விற்று நகையை விற்கிறதுக்கு நகையும் கிடையாது, கையில் 5 பைசா இல்லை, உயிரை காப்பாற்றி ஆகணும்னு சொன்னால் பள்ளிவாசலில் வந்து நம்ம சொல்லலாம், அனுமதி இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி அனுமதி நமக்கு தந்திருக்கிறார்கள். அதை பயன்படுத்தலைன்னா குற்றவாளியாக போயிடும், அது வேறு விஷயம். ஆனால் வசதி வாய்ப்புகள் இருக்கக்கூடியவர்கள் கூட தன்மான உணர்வெல்லாம் மழுங்கடிக்கப்பட்டு சுயமரியாதையை விற்று வாழக்கூடிய ஒரு காட்சியை இன்றைக்கு சமுதாயத்தில் பார்க்கிறோம். தன்மானத்தை பற்றி பேசுகிற சுயமரியாதையோடு ஒரு இயக்கம் நடத்தியவர்கள்லாம் மாற்று மதத்தில் நீங்கள் பார்க்கிறீர்கள். இன்றைக்கு பெரியாரை பற்றி பேசுகிறாரு, அவர் எதை ஆதியமாக எடுத்துக்கொண்டார் என்று சொன்னால் தன்மானத்தோடு சுயமரியாதையோடு என்று இருங்கள் என்று சொல்லி இந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். 1400 வருஷத்திற்கு முன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனாக வாழணும் என்று சொன்னால், மானம் மரியாதையோடு கண்ணியமாக நீங்கள் வாழணும்னு சொன்னால் உங்களிடத்தில் சுயமரியாதை இருக்க வேண்டும்.
தனக்குத்தானே அல்லாஹ்விடத்தில் தனக்கும் அப்படி இருக்கணும்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். இறைவா வல் அஃபா, இறைவா என்னை தன்மான உணர்வோடு வாழச் செய், போதும் என்ற நிலைக்கு என்னை வாழச் செய், தன்னிறை பெற்றவனாக என்னை வாழச் செய் என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே கேட்டிருக்கிறார்கள். ஹக்கீம் இப்னு ஹிஷாம் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து அதிகமாக கேட்டு கேட்டு வாங்குவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத்திலிருந்து கொடுப்பாங்க, சதக்காவிலிருந்து கொடுப்பாங்க. அப்படி வாங்கி கொண்டிருந்த ஹக்கீம் இப்னு ஹிஷாம் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு கட்டத்தில் ரசூலா சொன்னார்கள், இப்போ இருக்கிற வரைக்கும் கொடுத்துட்டேன், இனிமேல் கொடுக்கணும்னு சொன்னால் வரணும் என்பதை எல்லாம் கருத்தில் கொண்டு ரசூலுல்லாஹ் அவங்கள்ட்ட சொன்னாங்க. அதாவது நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த தர்மத்தை போதும் என்கிற நிலைக்கு வாங்கி வைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் அதில் பரக்கத்தை ஏற்படுத்துவான். பேராசை கொண்டு நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அதில் உங்களுக்கு பரக்கத்து ஏற்பட்டு போய்விடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்கள்ட்ட அந்த செய்தியை சொல்லிவிட்டு, அந்த தாழ்ந்த கை உயர்ந்த கை தாழ்ந்த கையை விட சிறந்தது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு அந்த செய்தி சொன்னாங்க. அதை அப்படியே உள்வாங்கி கொண்ட ஹக்கீம் ரலியல்லாஹு அவர்கள் கடைசி காலம் வரைக்கும் யார்கிட்டையும் நான் கையேந்தலை. அபூபக்கர் ரலியல்லாஹுடைய காலத்தில் ஜக்காத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்களாம். வேண்டாம், ரசூலுல்லாஹ்ட்ட நான் சொல்லிட்டேன், என்னுடைய இறப்பு வரைக்கும் நான் வாங்கவே மாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன்னு சொல்லி தன்மான உணர்வோடு வாழ்ந்தேன் என்று சொல்கிறார்கள். உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் ஜக்காத்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க, வேண்டான்னு சொல்லிவிட்டார்கள். மக்களை சாட்சியாக்குறாங்க. அல்லாஹ்வுடைய கருவூலத்திலிருந்து ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற கட்டளை நிறைவேற்றுகிற வகையில் நான் ஜக்காத்தை அவர் கொடுக்கிறான் என்று வருகிறேன், ஆனால் அதை வாங்க மறுக்கிறார், நீங்க சாட்சியா இருக்குன்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப தன்மான உணர்வு எப்படி இருக்கணும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஹக்கீம் இப்னு ஹிஷாம் ரலியல்லாஹு அவர்கள் திகழ்ந்தார்கள் சொல்லி ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை இருக்கணும். நீங்க சுயமரியாதையோடு வாழுங்கள், கேட்டால் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், எதை அல்லாஹ் கொடுத்தானோ போதுமாக்கிக் கொள்ளுங்கள் என்கிற கருத்துப்பட நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சுயமரியாதையோடு வாழ்கிற பாக்கியத்தை கூட இறைவா என்று அல்லாஹ்விடத்தை கேட்டார்கள். கடைசி என்ன கேட்டாங்க? தன்னிறை பெற்றவனாக ஆக்கு. தன்னிறைவன் சொன்னா போதுமான செல்வம். நாம சம்பாதிப்பது கஷ்டப்படுவதெல்லாம் எதுக்கு? யார்ட்டையும் கையேந்த கூடாது. எனக்கு போதுமாக்கிக் கொள்ளக்கூடிய வருமானம் நமக்கு வேணும். வீடு வாடகை இல்லாமல் குடியிருக்கணும். நம்முடைய குழந்தைகளுக்கு படிப்பு செலவுக்கு வேணும், சாப்பிடுவதற்கு வேணும், எல்லாம் ஹலாலான விஷயத்துக்கு தேவைப்படுகிறது. இந்த தேவைப்படுகிற விஷயத்தை அல்லாஹ்விடத்தில் சொல்லி கேளுங்கள். வல் ஹினா, என்னை செல்வந்தனாக்கு. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தருகிறார்கள். இதை ஒரு மனிதன் அனுதினம் ஓதிக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் இப்படியான ஒரு வாழ்க்கையை தேடுவான் என்று சொன்னால் உலகத்தில் ஒரு சிறந்த மனிதனாக அல்லாஹ்வால் பார்க்கப்படுவான். சுயமரியாதை இலக்கில் கண்ணியமாக வாழ்கிறார்கள். கேட்டால் என்னிடத்தில் கேட்கிறார்கள், நான் தருவதை பொருந்திக் கொள்கிறார்கள், இறையச்சத்தோடு வாழ்கிறார்கள், நேர்வழியின்பால் செல்வதற்கு முனைகிறார்கள். இப்படியெல்லாம் அல்லாஹ் எடுத்துக்கொண்டு நம்மை நல்லவனாக உலகத்தில் வாழச் செய்கிறான். மறுமையிலே நரக நெருப்பில் இருந்து அல்லாஹ் காப்பாற்றுகிறான் என்ற கருத்துப்பட இந்த வசனத்தில் சொல்லப்படுகிற செய்தியிலிருந்து நாம் புரிய முடிகிறது. ஆக அன்பானவர்களே, நாம் அல்லாஹ்விடத்தில் நிறைய நம்ம கேட்கணும். நல்ல விஷயத்தை கேளுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை கேட்டார்களோ அதை கேட்க வேண்டும். அது சொல்லப்படுகிற நல்ல விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்கிற செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.